இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு அருவி மாதிரி பாஞ்சு அப்படி வந்துட்டு இருக்குது எல்லா இடங்கள்லயும். இது தோவளை கால்வாய். இந்த கால்வாயினுடைய வேலை இந்த தண்ணிய பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி அந்த மாதிரி அணைக்கட்டுகள்ல இருந்து தண்ணியை கடத்தி கொண்டு போய் கடைமடை வரைக்கும் உள்ள பாசன விவசாயிகளுக்கு தண்ணியை கொண்டு போய் விவசாய உற்பத்தியை வந்து பெருக்கிறதா இதனுடைய வேலை. ஆனா இன்னைக்கு அருவி மாதிரி பல இடங்கள்ல வந்து லீக் ஆகி தண்ணி அப்படியே விளைநிலங்கள்ல போய் இங்க இருக்கிற மக்களுக்கும் சிரமம், அங்க யாருக்கு தண்ணி போய் கிடைக்கணுமோ அவங்களுக்கும் தண்ணி போய் கிடைக்காத ஒரு சூழல் இருக்கு. இப்ப இந்த இடத்தெல்லாம் பாருங்க, இது ஒரு இடத்துல 2 இடத்துல கிடையாது, நூற்றுக்கணக்கான இடங்கள். இந்த சுமார் 48 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த தோவாளை கால்வாயில நூற்றுக்கணக்கான இடங்கள்ல இந்த மாதிரி லீக்கேஜஸ் வந்து இருந்து தண்ணி அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கு. இதுதான் மக்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த கால்வாயை சரி பண்ணிட்டு நீங்க தண்ணியை கொண்டு போங்க, எங்க விளைநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த கால்வாய் வந்து இன்னும் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான இடங்கள்ல இந்த லீக் ஆயிட்டு இருக்கிறது இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு.